ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் நாகரத்னா. நான் கம்பெனியில் ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. நம்ம ஆக்சிஸ் பொறுத்தவரை ஐடி பிளான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குங்க. ஸோ இப்போ ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி போடலாம், 3 ஐடி போடலாம், 7 ஐடி போடலாம். அது உங்களோட விருப்பம், கம்பல்ஷன் கிடையாது. பட் அதோட பெனிஃபிஷியல் பிஃபோர் நாங்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஐடி வேணால் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஐடிங்க. நீங்கள் ஒரு ஐடி போட்டுட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ நான் நாகரத்னா, நான் ஒரு ஐடி போட்டுட்டேன்னா நம்மளது பைனரி கான்செப்ட்டுங்க. ஸோ பைனரி கான்செப்ட்னா 2 நபர்களை நம்ம சேர்த்தணுங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் மஞ்சுளாவை நான் கொண்டு வரேன், ரைட்டில் என்னோடய பிரதரை நான் கொண்டு வரேங்க. ஸோ இந்த மாதிரி 2 நபர்களை நம்ம கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் சூஸ் பண்ணால் 60 PV. அப்போ லெஃப்ட்டில் ஒரு 60 PV, ரைட்டில் ஒரு 60 PV பேர் மேட்ச் பண்ணி ஸோ நாகரத்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 rupees இன்கம் கிரெடிட் ஆகுங்க. ஸோ இவ்வளோ தாங்க என்னோடய ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கு கம்பெனியோட பெனிஃபிஷியலை நான் சொல்வேன். இப்போ என்னோடய சிஸ்டர் ஒரு 2 நபர்களை பைனரி கான்செப்டில் கொண்டு வருவாங்க, என்னோடய பிரதர் 2 நபர்களை கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பிரதருக்கு பேர் மேட்ச் பண்ணி ஸோ இந்த பக்கம் ஒரு 60 PV, இந்த லெஃப்ட்டில் ஒரு 60 PV பேர் மேட்ச் பண்ணி பிரதருக்கு வந்து 600 rupeesங்க. இப்போ என்னோடய சிஸ்டர் ஒரு 2 மெம்பர்ஸை கொண்டு வர போகிறாங்க. ஸோ லெஃப்ட்டில் 60 அண்ட் ரைட்டில் 60. இப்போ என்னோடய சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா 600 rupees கிரெடிட் ஆகும். இப்போ நாகரத்ன நபர்கள் ஏதாவது ஒர்க் பண்ணனா கண்டிப்பாக கிடையாது. பட் என்னோடய சிஸ்டர் சம்பாதிச்ச 600 ரூபாவும் பிரதர் சம்பாதிச்ச 600 ரூபாவும் பேர் மேட்ச் பண்ணி ஸோ அடுத்த வீக்கு எனக்கு பார்த்திங்கன்னா 1200 rupees இன்கமாக கிரெடிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட்டில் 3 மெம்பர்ஸ் அண்ட் ரைட்டில் 3 மெம்பர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டாங்க. பட் நாகரத்னா ரெஃபர் பண்ணது ஒன்லி 2 மெம்பர்ஸ் தான். அது மூலியமாக 3 ஃபார்ம் ஆனாங்க. இப்போ லெஃப்ட்டில் 3 மெம்பர்ஸ் அண்ட் ரைட்டில் 3 மெம்பர்ஸை நான் வந்து கன்வெர்ட் பண்ணி 2 ஃபார்ம் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், லெஃப்ட்டில் ஒரு 8 மெம்பர்ஸ், ரைட்டில் ஒரு 8 மெம்பர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஸோ ஒரு ஐடிக்கு 60 PVங்க. அப்போ 8 ஐடிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 PV வரும்போது 480 PV கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ லெஃப்ட்டில் 480 அண்ட் ரைட்டில் 480 பேர் மேட்ச் பண்ணி ஸோ நாகரத்னா என்ற நபர்கள் பார்த்திங்கன்னா இன்கம் ஸோ 4800 rupees. நல்லா கவனிங்க. நான் வந்து ஒரு ஐடி போட்டேன், 2 நபர்களை கொண்டு வந்தேன் லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ 600 rupees எனக்கு இன்கம் கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க மூலியமாக 2 ஃபார்ம் ஆகும்போது 8 நபர்கள். அப்போ என்னோடய இன்கம் பார்த்திங்கன்னா 4800ங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 ஐடி கான்செப்ட் ஒர்க்கு ஒன்று தாங்க. ஸோ ஒர்க்கு ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இன்கம்ன்றது அதிகரிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஐடி கான்செப்ட்டுங்க. இப்போ நாகரத்னா ஒரு ஐடி போட்டேன், லெஃப்ட்டு ரைட்டு 2 நபர்களை நான் சேர்த்துணும். நான் நல்லா யோசித்து நானே நாகரத்னா ஸோ இந்த இடத்துல 3 ஐடி என்னோடய பேரில் போட்டுறேன். அப்போ ஒரு ஐடி போட்டால் பைனரி கான்செப்டில் 2 நபர்கள் தேவை. இப்போ என்னோட பேரே போட்டேன். இப்போ இந்த நாகரத்னாக்கு எந்த ஒர்க்குமே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு நாகரத்னாக்கு. அப்போ செகண்ட் நாகரத்னாக்கு தேவை 2 நபர்கள் அண்ட் தேர்டு நாகரத்னாக்கு தேவை 2 நபர்கள். அப்போ டோட்டலாக டைரெக்டாக ஸோ 4 நபர்களை நான் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் ஐடிக்கு எந்த ஒர்க்குமே பண்ண கிடையாது. என்னோடய செகண்ட் ஐடி, என்னோடய தேர்ட் ஐடிங்க. செகண்ட் ஐடிக்கு 2 நபர்கள் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல பிரியும். அண்ட் தேர்ட் ஐடிக்கு 2 நபர்கள் வருவாங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஒரு ஐடி போட்ட 2 நபர்களை கொண்டு வந்தேன். ஸோ 3 ஐடி கான்செப்டில் வந்தேன். நான் ஆல்ரெடி 4 நபர்களை கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த 4 நபர்களை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ லெஃப்டில் 8 அண்ட் ரைட்டில் 8. அப்போ நான் எப்படி கொண்டு வருவேன்னா 4 டிவைட் பண்ணுவேன். ஸோ லெஃப்டில் 4, ரைட்டில் 4. நல்லா கவனிங்க, 4 4 8, 4 4 8. இப்போ சேம் ஒர்க்கு தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு ஐடியிலே 8 8 அண்ட் ஆல்சோ 3 ஐடியிலே 8 8. அப்போ டைரெக்டாக நான் பிரிச்சுட்டேன். ஒரு ஐடிக்கு 60 PV, அப்போ 4 ஐடிக்கு ஸோ 60 PV என்னும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 240 PV. ஸோ லெஃப்ட்டில் 240 அண்ட் ரைட்டில் 240. ஸோ 240 பேர் மேட்ச் பண்ணி இந்த செகண்ட் நாகரத்னாக்கு 2400 ரூபாய் இன்கம். ஸோ தேர்ட் நாகரத்னாக்கு சேம் ப்ராசஸ் 240. அப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா 2400 ரூபாய். ஸோ ஃபஸ்ட்டு நாகரத்னாக்கு நான் ஏதாவது ஒர்க் பண்ணேன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போது இந்த 2400 இந்த 2400 சேர்த்து 4800 rupees. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஐடிக்கு இன்கமாக கிடைக்கும். ஸோ ஒரு ஐடியில் நான் ஒர்க் பண்ணேன், அதே 88 4800. அதுவே 3 ஐடியில் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல 4800 ப்ளஸ் என்னோடய ஐடி பேர் மேட்ச் பண்ணி ஒரு 600 ஆட் ஆகும். ஸோ அப்போ என்னோடய இன்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5400 ரூபாய் கிரெடிட் ஆகும். அப்போ நல்லா கவனிங்க, என்னோடய ஃபர்ஸ்ட் ஐடிக்கு ஸோ 5400, என்னோடய செகண்ட் ஐடிக்கு 2400, என்னோடய தேர்ட் ஐடிக்கு 2400. அப்போ டோட்டலாக என்னோடய இன்கம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல 10200 ரூபாவாக கிரெடிட் ஆகும். அதுவே ஸோ 7 ஐடி கான்செப்ட்டுங்க. ஸோ ஃபேமிலி ஐடின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 7 ஐடி. ஸோ நாகரத்னா நான் என்னோடய ஃபேமிலி ஐடியை கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ என்னோட பேர்லேயே இந்த இடத்துல நாகரத்னா ஒரு ஐடி போட்டு எவ்வளோ பேர் தேவை? 2 பேர் தேவை. இந்த இடத்துல நானே வந்துட்டேங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நாகரத்னா வந்துட்டேன். இப்போ மேலே ஐடிக்கு ஏதாவது ஒர்க் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ லெஃப்ட்டில் நாகரத்னாக்கு 2 நபர்கள் தேவை. இப்போ என்னோடய பாப்பா பேரில் 2 ஐடி போட்டுருவேன். ஸோ ஃபேமிலி ஐடி. ஸோ இந்த இடத்துல ரைட்டில் 2 நபர்கள் தேவை. பையன் பேரில் 2 ஐடி போட்டுருவாங்க. ஸோ டோட்டலாக என்னோடய ஃபேமிலியை சேர்த்து 7 ஐடியை கன்வர்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஐடி போட்ட 2 நபர்கள் தேவை, நானே வந்துட்டேன். அப்போ இந்த ஐடிக்கு ஒர்க் கிடையாது. என்னோடய செகண்ட் ஐடிக்கு 2 நபர்கள் தேவை, பாப்பாவை கொண்டு வந்துட்டேன். செகண்ட் ஐடிக்கு ஒர்க் கிடையாது. என்னோடய தேர்ட் ஐடிக்கு 2 நபர் தேவை, பையனை கொண்டு வந்துட்டேன். தேர்ட் ஐடிக்கு ஒர்க் கிடையாது. இப்போ என்னோடய 3 ஐடிக்கு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இப்போ என்னோடய ஒர்க் எங்கே நடக்குன்னா, ஸோ பாப்பாவோட ஐடிக்கு 2, ஸோ இந்த 2 பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து 7 ஐடி போடும்போது 8 பீப்புளை நான் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. இப்போ பாருங்கள், இதே ஒர்க்கு தான். ஒரு ஐடியில் நான் 8 ஆக்குனேன். அதே மாதிரி 3 ஐடியில் 8 நபர்களை கொண்டு வந்தேன். இப்போ அதே 8 நபர்களை இங்கே கொண்டு வர போகிறேன். ஸோ 2 ஐடியை கன்வர்ஷன் ஆக போகிறேன். ஸோ டோட்டலாக இந்த பக்கம் 8. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 2 கன்வர்ஷன் பண்ண போகிறேன். இந்த சைடு 8. ஒர்க்கு ஒன்று தான். இந்த இடத்துல பாருங்கள், என்னோடய 3 ஐடிக்கு எந்த ஒர்க்கும் பண்ண கிடையாது. ஸோ பாப்பா ஐடிக்கு தான் ஒர்க் பண்ணேன். ஸோ 1 ஐடிக்கு 60 பிவினா, ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல 2 ஐடி என்னும் போது பார்த்தீங்கன்னா ஸோ 60 பிவி ப்ளஸ் 120 பிவி ஆகும். அப்போ இந்த இடத்துல 120, இந்த இடத்துல 120 பேர் மேட்ச் பண்ணி ஸோ பாப்பாவுக்கு வந்து 1200 ருபீஸ். அதே மாதிரி இங்கேயும் பேர் மேட்ச் ஆகும் 1200. ஸோ இந்த இடத்துலையும் பேர் மேட்ச் ஆகும் 1200. இந்த இடத்துலையும் பேர் மேட்ச் ஆகும் 1200. சேம் ஒர்க்கு தான். இப்போ என்னோடய மேல் ஐடிக்கு எந்த ஒர்க்கும் பண்ண கிடையாது. ஸோ இந்த இடத்துல நடுவில் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1200 இந்த 1200 சேர்த்து ஸோ என்னோடய ஐடிக்கு ஸோ 2400 ப்ளஸ் பாப்பாவோட ஐடி பேர் மேட்ச் ஆனதுனால ஸோ இந்த ஐடிக்கு 3000 ருபீஸ் இன்கமாக கிடைக்கும். அதே மாதிரி தான் என்னோடய தேர்ட் ஐடிக்கும் 3000 ருபீஸ் இன்கம். ஸோ நல்லா கவனிங்க, இந்த நாகரத்னாக்கு ஏதாவது ஒர்க் பண்ணனா கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த 3000 இந்த 3000 ப்ளஸ் என்னோட ஐடி ஒரு 600 ருபீஸ் கன்வர்ஷன் ஆகி ஸோ இந்த நாகரத்னாக்கு 6600 இன்கம். அப்போ நல்லா கவனிங்க. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஐடிக்கு 6600. ஸோ செகண்ட் ஐடி என்னோடதே இருக்கிறதுனால ஒரு 3000. ஸோ தேர்ட் ஐடியும் 3000 அண்ட் ஆல்சோ இது எல்லாமே என்னோடய ஃபேமிலி ஐடி தான். பாப்பா பையன்ஸ்க்கு நான் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4800. அப்போது 4th ஐடி 5th ஐடி 6th ஐடி 7th ஐடி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4800 ருபீஸ். அப்போ டோட்டலாக என்னோடய இன்கம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல 17400 ரூபாங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஒரு ஐடி போட்டாவும் அதே ஒர்க்கு தான், 3 ஐடி போட்டாவும் அதே ஒர்க்கு தான், 7 ஐடி போட்டாவும் அதே ஒர்க்கு தான். ஸோ நீங்கள் ஒரு ஐடியில் நாளைக்கு கோடி பேரை கொண்டு வந்தாவும் மினிமம் 600 ரூபா வந்து ஒரு ஐடிக்கு ஸோ 60000 ரூபா வரையும் நம்மளுக்கு இன்கமாக கிடைக்கும். அப்போ நீங்கள் நாளைக்கு கோடி பேரை கொண்டு வந்தாவும் ஸோ 60000 ரூபா தான் இன்கம் கிடைக்கும். அதே 3 ஐடி கான்செப்டில் வரும்போது ஸோ ஒவ்வொரு ஐடிக்கு 60000 60000 60000 அனும்போது ஸோ 1,80,000 ரூபா இந்த இடத்துல இன்கம்மாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இடம் தான் இதுங்க. அதுவே 7 ஐடியில் நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு ஐடிக்கு 60000 60000 60000 அனும்போது ஸோ 4,80,000 ரூபான்றது இந்த இடத்துல இன்கமாக 4,20,000 ரூபான்றது இன்கமாக உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ ஒரு ஐடி போட்டால் அதுக்கப்புறம் 7 ஐடி கன்வர்ஷன் பண்ணலாமான்னு. பட் இந்த இடத்துல ஸ்மால் டிஃப்ரென்சேஷன் நான் காட்டிடுறேங்க. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 7 ஐடி நம்ம கொண்டு வந்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம ஒரு ஐடி போட்டாலும் 2 பேரோட தான் ஒர்க் பண்ண போகிறோம். 3 ஐடி போட்டாலும் 2 பேரோட தான் ஒர்க் பண்ண போகிறோம். 4 ஐடி போட்டாலும் 2 பேரோட தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாகரத்னா வந்து என்னோடய ஃபேமிலி ஐடி நான் சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து 7 ஐடி கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவை 2 நபர்கள் தான், லெஃப்ட்டு ரைட்டு. இப்போ என்னோடய லெஃப்ட்டில் என்னோடய சிஸ்டரை கொண்டு வர போகிறேன், என்னோடய பிரதரை கொண்டு வர போகிறேன் ரைட்டில். ஸோ எக்ஸாம்பிள் என்னோடய சிஸ்டருக்கு நான் பிளான் கொடுக்குறேன். அவங்களும் என்ன மாதிரி ஃபேமிலி ஐடி 7 வராங்க. என்னோடய பிரதரும் 7 ஐடியில் வராங்க. நல்லா பாருங்கள். ஸோ ஒரு ஐடிக்கு 60 பிவி என்னும்போது 7 ஐடிக்கு எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 60 420 பிவிங்க. அப்போ லெஃப்ட்டில் ஒரு 420, ரைட்டில் ஒரு 420. இப்போ 420 பேர் மேட்ச் பண்ணி ஸோ நாகரத்னா ஃபஸ்ட் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 4200 ருபீஸ் இன்கமாக கிரெடிட் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்மளோட ஐடியா இருக்கிறதுனால நம்மளுக்கு கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ இதே 4200 ருபீஸ் கேரியே இங்கேயும் நிற்கும், அதே மாதிரி இங்கேயும் நிற்கும். ஸோ இதே மாதிரி இங்கேயும் நிற்கும்,
எங்கேயும் நிற்கும். நல்லா கவனிங்க. இந்த 2 நபர்களை நம்ம ஸ்டாண்டர்டாக பிஸ்னஸ் கற்றுக்கிற வரையும் மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ரெகுலராக ஃபஸ்ட் ஐடிக்கு இன்கம் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். பட் அதே இன்கம் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்னா கேரி ஃபார்வர்டாக நிற்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய சிஸ்டர் வந்து 7 ஐடிக்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு 2 பேர் தேவை. அந்த 2 பேரை நான் கொண்டு வரேன். அவங்களும் 7 ஐடி, இவங்களும் 7 ஐடி. அதே மாதிரி இந்த நபர்களுக்கும் 2 பேர் தேவை. இந்த 2 பேரும் 7 ஐடி ஃபேமிலி ஐடியில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட சிஸ்டருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். 7 பேர் மேட்ச் பண்ணி, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இன்கம்னா 4200. அதே மாதிரி என்னோட பிரதருக்கு 4200. இப்போ நான் ஏதாவது ஒர்க் பண்ணேன்னா இவங்களுக்கு ஜஸ்ட் சப்போர்ட் தான் பண்ணி கொடுத்தேன். இப்போ இந்த 4200 இந்த 4200 சேர்த்து எனக்கு 8400 ருபீஸ் இன்கமாக கிரெடிட் ஆகும். அதே மாதிரி இந்த ஐடியில் இப்போது இந்த 420 + 420 ப்ளஸ் பண்ணி, ஸோ இந்த இடத்துல 840 மறுபடியும் எகெயின் எனக்கு 8400 ருபீஸ் கேரியாக ஃபார்ம் ஆகும். மறுபடியும் இங்கே 8400. ஸோ இந்த இடத்துல 8400. ஸோ இந்த இடத்துலையும் ப்ளஸ் 8400. இந்த மாதிரி இவங்க எவ்வளோ பிவியை ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அது கேரி ஃபார்வர்டாக உங்களுக்கு 5 ஐடிக்கு கிடைக்கும். பட் நீங்கள் ஒரு ஐடியில் போட்டு ஒர்க் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கிள் ஐடி போட்டிங்க நாகரத்னா. ஸோ நான் வந்து 2 நபர்களை கொண்டு வர போகிறேன். அந்த 2 நபர்கள் 7 ஐடி போட்டாங்கன்னா, ஸோ 7 எனக்கு பேர் மேட்ச் பண்ணி இந்த இடத்துல 4200 ருபீஸ் இன்கம் கிடைச்சிரும். பட் கேரின்றது இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இப்போ என்னோடய சிஸ்டர், என்னோடய பிரதர், ஸோ நல்லா பாருங்கள் கேரின்றது கிடையாது. பட் நம்மளுக்கு 7 ஐடி போடும்போது சேம் ஒர்க் தான். ஓகேங்களா? சிஸ்டர் பண்ணக்கூடிய ஒர்க்கு இந்த இடத்துல 1 ஐடி 2 ஐடி, ஸோ இந்த இடத்துல 1 ஐடி 2 ஐடி டோட்டலாக 5 ஐடிக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதுதாங்க பெஸ்ட்டான பிளான்ன்றதுனால தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 7 ஐடியோட வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட வீடு கட்டும்போது பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வீடு எப்போ வேணாலும் கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம 7 ஐடி கன்வர்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இந்த 7 ஐடியை ஃபஸ்ட்டே ப்ளேஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். எஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.